பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். அன்பால் உலகம் வணங்கணும் பண்பால். சோமு, ஏன் நீ ஓரமா எடுத்து வைக்கூடாதா? வச்சோம் சார். ஏன்ப்பா இதெல்லாம் இங்கே இருக்கு? ஸ்டோர் ரூம்ல போடுங்க. போட சொல்லிடுறேன் சார். சோமு, என்னது வயர் தொங்கிட்டு இருக்கு? இல்ல சார், அது வந்து போட சொல்லு. ஓகேயா? இங்க ரூஃப் கார்டன் பிளான் பண்றாங்க, அது சீரியல் லைட்ஸ் எல்லாம் போடணும். அதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்துரு. என்ன? நான் அந்த இடத்த எலக்ட்ரிஷியன் வந்து பார்க்க சொல்லிருக்கேன் சார். ஓகே, வந்துருவாரு சார். சார் அப்புறம் கார்டனிங் பண்றதுக்கு ஆள வர சொல்லிருக்கேன் சார். ஓகே. அப்புறம் அந்த ரூஃப் கார்டன்ல ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு லைட் கொடுத்துரு. என்ன புரியுதா? அந்த இடத்துல ஒரு லைட் சார், அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட். அதேதான். ஆமாமா. அப்புறம் அந்த வயரிங் செட்டப்லாம் வெளியே தெரியாத மாதிரி பண்ணுங்க. ஹாலஜன் லைட் தான் போட சொல்லுங்க. மேலே கீழே பெயிண்ட் அடிக்க சொல்லுங்க. ஆமா, ஹாலஜன் லைட் போட்டுரு. ஓகே சார். ஆமா. அப்புறம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு காலைல வந்துருவாங்க. சரி, ஓகே. நீட்டா பண்ணிடுவாங்க சார். எல்லாம் பார்த்து பக்கா பண்ணிடு. ஓகே சார். அப்புறம் லாயர் ஜேபி வரனர் வந்தாரா? இல்ல சார், உங்க மச்சான் குடும்பத்தை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னையா கேள்விப்பட்ட? ஜேபி சார் பையனுக்கு உங்க மச்சான் வசந்த சார் பொண்ணு கொடுக்காத காரணம் ஸ்டேட்டஸ் தானே. என்ன சொல்ற? ஆதாரமான தகவல் இருக்குங்க. ஆதாரம் இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன். என்ன ஆதாரம் வச்சிருக்க? அந்த வீட்டு வேலைக்காரியே சொன்னதுதான். ஜெயந்தர் சார் அவர் சம்சாரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு வேலைக்காரி கேட்டிருக்கா. அவர் எப்படிங்க நமக்கு சம்மந்தியா வர முடியும்? ஆஃப்டர் ஆல் அவர் லாயர். அவர் சொத்து மதிப்பு என்ன, நம்ம சொத்து மதிப்பு என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, என்னதான் குடும்ப நண்பரும் கம்பெனி லாயரா இருந்தாலும் நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதாச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, சம்பந்திங்கிறது வேற. அதனால அந்த சம்பந்தம் வேண்டாம்னு பேசிருக்காங்க. ஓஹோ, அதுதான் உண்மையான காரணமா? அதான் நான் பார்த்தேன். என் மச்சானுங்க ஸ்டேட்டஸ் பாப்பானுங்க, பணத்துக்கு பிடிச்சவங்களாச்சே, அவனுக்கு எப்படி வேற காரணத்தை சொல்லிட்டு திருறானுங்கன்னு பார்த்தேன். உண்மையான காரணம் தானா? இதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லப்பா.
நம்ம வீடு வர வர மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிறாங்க. வீடே போர்க்களமா இருக்கு. இன்னைக்கு காலையில கூட அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் ஏதோ பெரிய ஆர்குமெண்ட் போல. ஆமா, எல்லாம் இந்த ஜோதி மேட்டர் தான். ஆனந்துக்கு பொண்ணு கேட்டு வந்தப்ப கொடுக்க முடியாம போனதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இந்த ஆனந்த் இருக்கானே, அவன் ஒரு முட்டாள். என்னங்க பேசுறீங்க நீங்க? நம்ம ஜோதிய அந்த அளவுக்கு லவ் பண்ணி அவன் மேல உயிரே வச்சு அவனுக்காக சாக போய் பொழைச்சு வந்திருக்கான். அவனை போய் முட்டாளுன்னுட்டு. நிச்சயமா அவன் முட்டாள் தான். ஜோதி இவனை லவ் பண்ணலையாமா? காதல்னா விடாமுயற்சி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க, நான் உன்னை லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் லவ் லெட்டர் கொடுத்தேன். நீ என்ன பண்ண? அது எதுக்காக இப்போ? பரவாயில்ல, பேசுவோம், சொல்லு. கிழிச்சு போட்டுட்டு. கிழிச்சு போட்டேன். அடுத்த தடவை நான் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன். அதை நீ கசக்கி போட்ட. கிழிச்சு போட்டதை விட கசக்கி போட்டது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் உங்ககிட்ட காதல் தொடரும்னு நினைச்சு உன்னை வளைச்சு போட்டேன். அதை விட்டுட்டு ஜோதி இவனை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாலாமா? இவன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணானாமா? அவன் தற்கொலை முயற்சி செஞ்சது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா? அங்க அவனோட அப்பா மனசை நோகடிச்சு, இங்க நம்ம ஜோதியோட மனசையும் நோகடிச்சு நம்ம எல்லாரையும் நிம்மதி இல்லாம பண்ணிட்டான். அதான் நந்தினி, நானும் அதே தான் சொல்றேன். ஜோதி அவனை லவ் பண்ணலனா இவன் வேற யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு. வேணாங்க, ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கலங்கி போயிருக்காங்க. இனிமே ஜோதி மேட்டரை பத்தி நம்ம பேச வேண்டாம், விட்டுடுங்க. ஒரு நல்ல ஃபிகர் கூட இல்லை. என்ன இவ்வளவு லேட்டு? மேடத்துக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்துச்சு, அதான் பேசிட்டு வரேன். ஆமா, என்ன திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்தது. வீட்டுல வேற இருக்கவே பிடிக்கலையா, அதான் வந்துட்டேன். நீங்க தான் மியூசிக் போட்டு ஆடிட்டு இருப்பீங்களே. மியூசிக் வேலை நடக்குது என் வீட்டுல. போர்க்களமா இருக்கு. ஒரு சைடுல பார்த்தா அக்கா அழுதுட்டு இருக்கா, இன்னொரு பக்கத்துல பார்த்தா அப்பா சித்தப்பாவை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இதுதான் இல்லன்னு பார்த்தா சித்தப்பா என்ன கூப்பிட்டு உங்க அப்பா என்ன கத்துறாரு, என்ன புடிச்சு கத்திட்டு இருக்காரு. பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு. அவன் அக்காவை லவ் பண்ணானா, ஆனா அக்கா அவனை லவ் பண்ணல. அதனால அவன் தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டானா. இதுக்காக சித்தப்பா அக்காவை கூப்பிட்டு இப்ப ஒன்னாவது தானே அவன் தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டான், நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. வீட்டுல நொய் 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 நொய்னு உயிரா வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க இஷ்டத்துக்கு விட்டுற வேண்டியது தானே. இப்போ ஜோதிக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா ஜோதியை விட்டுற வேண்டியது தானே. பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. லவ்ல இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வரவே கூடாதுப்பா. பாரு, எனக்கே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோ, நேரம் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்குவேன். நாளைக்கே பேரண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணை கட்டிக்கோ இந்த பொண்ணை கட்டிக்காதேன்ற பிரச்சனை எல்லாம் வராது பாரு. ஓஹோ, அப்ப நீங்க காதலிச்சா அந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? டெஃபினெட்லி, உறுதியான முடிவு. அப்போ இது வரைக்கும் யாரையும் காதலிச்சது இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னு என்ன கேட்டா நான் என்னத்த சொல்றது. இன்ஃபேக்ட் இந்த லவ் ஃபீலிங்ஸ் என்னமோ சொல்றாங்களே, அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. லவ் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா? சொல்லு. ஒருத்தருக்கொருத்தர் பார்க்கணும்னு மனசு துடிக்கும். அப்பால பார்த்து ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் பிரிவோம். பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஏக்கமா இருக்கும். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க கூடாதான்னு தோணும். மறுபடியும் எப்ப பாப்போம்னு நினைக்கும். ஒரு 2-3 நாள் பார்க்கலன்னா
மனசுக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா எப்போது பார்த்தது பேசுனதெல்லாம் மனசு நினைச்சு நினைச்சு பார்க்கும். ஓ, இதெல்லாம் தான் லவ் ஃபீலிங்ஸா? ஆமா. அப்படி பார்த்தா எனக்கு கூட தான் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உன்னை பார்த்தனா ஒரு மாதிரி இருக்கா, அதான் கிளம்பி வந்துட்டேன். இப்போ நீ இல்லாத போது உன் கூட இருந்தது, உன்னோட பேசுனது, இதெல்லாம் மனசுக்கு வருது. அப்போ இதெல்லாம் என்ன லவ் ஃபீலிங்ஸா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வேணா தனியா இந்த ஃபீலிங்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாருங்க. நான் போய் அதுக்குள்ள ஐஸ்கிரீம் ஆயிட்டு வரேன். இவ சொல்ற ஃபீலிங்ஸும் நம்மளோட ஃபீலிங்ஸும் ஒரே மாதிரி இருக்கே. அப்புறம் என்ன இவளை லவ் பண்றானா? இன்னைக்கு ஒரு வழியா கேட்ட வேண்டியதான். நல்ல ஐஸ்கிரீமா வாங்கிட்டா சரி.